ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம பொருட்டோ லெவல்ல எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த 5 எபிசோட் மேலே வேற லெவல் இருக்குன்னு சொல்லி சொல்ல பார்த்து வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கட் பண்ணிட்டு பொருட்டோ தான் காட்டுவானுங்க. ஆக்சுவலா பொருட்டோ வந்து ஒரு லவ் படம் பார்த்துட்டு வந்திருப்பான். பட் லவ் பத்தி நம்ம பொருட்டோக்கு சரியா தெரியல. சோ அதுக்காக கொனோமாரு கிட்ட இந்த மேட்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். சடனா பார்த்தா இது ஒரு பொண்ணு வந்து பயந்து ஓடிட்டு இருக்கும். 5 பேர் அந்த பொண்ணை துரத்திட்டு வர அந்த பொண்ணு அப்படியே வழி தெரியாம வந்து தடிக்கி கீழே விழுந்துருவா. உடனே நம்ம கொனோமாரு தான் காப்பாத்தி வானத்திலேயே கூட்டு போவான். அது அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு போல இருக்கு. அண்ட் அந்த பொண்ணு வர வழியில சில பேத்துக்கிட்ட பேசியிருக்கா. அவனுங்க கொஞ்சம் வந்து அப்செட் ஆயிட்டாங்க போல இருக்குது. அதனாலதான் துரத்தி இருக்கானுங்க. இந்த பொண்ணு வந்து திடுன்னு ஓடி வந்திருக்கு. அதனால நம்ம கொனோமாரு பொருட்டோவும் நான் உங்களுக்காக ஊரை சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பர்கர் கடைக்கு தான் கூட்டு போவானுங்க. அங்க நம்ம பொருட்டோ வந்து ஒரு புளிப்பான பர்கர் வாங்கிட்டு வந்து தரான். ஆக்சுவலா பொருட்டோக்கு அந்த புளிப்பான பர்கர் ரொம்ப பிடிச்சு போச்சு. அது ஒரு இப்பதான் புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க போல இருக்குது. அதே சமயத்துல ரமனுக்கும் சூப்பரா பிடிச்சு போச்சு. ஆக்சுவலா அந்த பொண்ணு பேர் வந்துட்டு ரமன். அவ வந்து டைடா வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கா. அண்ட் கொனோமாரு அந்த பர்கரை சாப்பிடுறான். அவனுக்கு சுத்தமா பிடிக்கல, துப்ப ஆரம்பிச்சிடறான். உடனே அந்த பொண்ணு தான், அதாவது ரமன் தான் வந்துகிட்டு என் கச்சிப்பை வந்து பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இந்த மாதிரி கச்சிப்பை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கல்வி நாளைக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம கொனோமாரும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம கொனோமாரு நீங்க இந்த ஊரை சுத்தி பாருங்க, சுத்தி பாக்குற வரைக்கும் நான் உங்களுக்கு காடா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனா அப்பதான் பொருட்டோ வந்து அந்த கிரேட் ஸ்டோன் பேஜஸ் எல்லாம் காட்டிட்டு இருப்பான். ஆனா அதுல வந்துகிட்டு தான் நம்ம ஹில்சன் சருட்டோபியோட ஸ்டோன் பேஸ் இருக்கும். சோ அத காட்டனோனே இந்த மாதிரி நம்மளோட கொனோமாரோட தாத்தா தான் இவரும் வேற லெவல், நம்ம கொனோமாரு சென்சை வேற லெவல் தான். ஏன்னா இவரும் ஒக்காகே போறாரு, இவரும் அந்த கனவோட தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்லிட்டு இருக்க. அண்ட் கொனோமாரு எக்ஸ்ட்ரா பிட்லாம் போட்டுட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல அந்த ரமனுங்கிற பொண்ணு வந்து 2 கிளிப்பை கையில எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கிளிப் இந்த 2ல எது எனக்கு சூட் ஆகும் அப்படிங்க நம்ம கொனோமாரு வந்துகிட்டு ஒரு சீப்பானதை சொல்லுவான். அதுமே உண்மையில நல்லா தான் இருக்கும். அதுமே அந்த பொண்ணு வந்து வாங்கி போட்டுக்குவா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஊரோட அதாவது மவுண்டெயின்ல போய் நின்றுகிட்டு இருப்பாங்க. அந்த மவுண்டெயின் நம்ம கொனோமாரு பேச ஆரம்பிப்பான். ஆக்சுவலா இந்த வில்லேஜ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கொடூரமான ஸ்டேட்ல இருந்துச்சு. பட் எங்க தாத்தா இருக்காருல, அவர் தான் உயிரை கொடுத்து இந்த வில்லேஜை காப்பாத்தினாரு. நானுமே இந்த வில்லேஜை காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்கு வேணா போவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி பயங்கரமா டயலாக் அடிச்சுக்கிட்டு இருப்பான். நீங்க உண்மையிலே வேற லெவல் தான் கொனோமாரு அப்படிங்கிற மாதிரி ரமன் சொல்லிட்டு இருப்பா. நான் கியூட்டா இருக்கனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரமன் கேட்க உடனே கொனோமாரு ஏதோ பேச வருவான். சடனா வந்துகிட்டு நம்ம பொருட்டோ வாங்க அடுத்த இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா ரமன் கீழே விழுக போவா. உடனே கொனோமாரு தான் காப்பாத்துவான். அண்ட் பொருட்டோ பாக்குறதுக்குள்ள 2 பேரும் தனித்தனியா போயிருவானுங்க. அண்ட் கடைசியில் சாயங்காலம் நம்ம ரமன் வந்து நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா காலையில துரத்துனா 5 பேர் திரும்ப சாயங்காலமும் வந்துருவானுங்க. அப்பதான் ரமன் உண்மையை சொல்லுவா. ஆக்சுவலா வந்து இந்த 5 பேர் இந்த வில்லன்லாம் கிடையாது, இவங்களோட பாடி கார்டு தான். இந்த ரமனோட பாடி கார்ட்ஸ் தான். ஆக்சுவலா ரமன் வந்து சொல்லாம கொள்ளாம ஊருக்குள்ள வந்துட்டா சுத்தி பாக்குறதுக்காக. அதனாலதான் திரும்ப கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ரமன் சொல்லிட்டு இருப்பா. அண்ட் போனக்கு அப்புறம் அதாவது ரமன் போறதுல இருந்து நம்ம கொனோமாரு ரொம்ப சோகமா இருப்பான். அதே சமயத்துல இந்த கர்ச்சீஃபை கையிலே வச்சுட்டு இருப்பான். ஆனா அடுத்த நாள் வந்துட்டு நம்ம சோச்சோவும் பொருட்டோ சார் தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சோச்சோ சொல்றது என்னன்னா, நம்ம கொனோமாரு சென்சே லவ்ல விழுந்துட்டாரு, அதெல்லாம் உனக்கு எதுவும் தெரியாதுடா பொருட்டோ, உனக்குலாம் லவ் ஃபீலிங்கே கிடையாது அப்படிங்க. கரெக்ட் தான், எனக்கு அந்த ஃபீலிங்லாம் கிடையாது, ஒருவேளை நீ சொல்ற மாதிரி கூட இருக்கலாங்கிற மாதிரி தான் பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம பொருட்டோவும் கொனோமாரு சென்சே கூட்டு போவான். எங்கன்னு பார்த்தா அந்த கர்ச்சீஃபை வாங்கியிருப்பான்ல, அதை திருப்பி கொடுக்கறதுக்காக நம்ம பொருட்டோ தான் வந்து வள்ளு கட்டாயமா கூட்டு போயிட்டு இருக்கான். கூட வந்து அந்த பர்கர்ஸையும் வாங்கிட்டு கூட்டு போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வீட்டுக்கும் போறாங்க. அங்க போய் பார்த்தா ரமன் வந்து வெட்டிங் ட்ரெஸ் போட்டிருப்பா. என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ரமன் உடனே வந்து இங்கெல்லாம் இதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கோவத்தோட சொல்லுவா. நீங்க உடனே கிளம்புங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பா. அதே சமயத்துல வீட்டு மாடியில எவனோ ஒருத்தனை காட்டுவாங்க. அப்பதான் அந்த மேல இருக்கவன் கீழே இறங்கி வரான். ஆக்சுவலா வந்து அவன் தான் வந்துகிட்டு ரமனோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் தான். இதை பெருமையோட சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் கொனோமாரு சொல்லுவான், ஆக்சுவலா நாங்க கர்ச்சீஃப் கொடுக்கறதுக்கு தான் வந்திருந்தோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, சாரி அப்படிங்கிற மாதிரி கொனோமாரு பொருட்டோ கிளம்பிடுவாங்க. அண்ட் போற வழியில அப்பதான் பொருட்டோ கேட்டுக்கிட்டு இருப்பான், ஆக்சுவலா ரமன் வந்து ஊருக்கு வர்றப்ப இப்படியே இல்லையே, ஏன் இப்ப வந்து ரொம்ப கொடூரமா பேசுறாங்க, இதுக்கு முன்னாடி ஊர்ல வந்தப்பெல்லாம் சாப்பிட்டா தானே இருந்தாங்க, ஏதோ தப்பு நடந்திருக்குங்கிற மாதிரி தான் பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். அண்ட் போற வழியில ஏதோ ஒரு பொண்ணு வந்துகிட்டு கீழே வந்து தனியா உட்காந்து கிடப்பா. என்னன்னு கேட்டா, நான் வீட்டை தொலைச்சிட்டேன், எனக்கு வீட்டுக்கு போற வழி மறந்துருச்சுன்னு சொல்ல இவனுங்க 2 பேரும் ஹெல்ப் பண்றானுங்க. அதே சமயத்துல அந்த லார்ட் கனிட்ஸுக்கு வந்துகிட்டு நம்ம ரமனை கொண்டு போய் உள்ள அடைச்சிருவான். அதாவது இதுக்கு முன்னாடி அவ வந்து வீட்டுக்குள்ள இருந்திருப்பா, இப்ப பார்த்தா தனியா ஒரு ஸ்பெஷல் அறைக்குள்ள அடைச்சிருப்பான். அதே சமயத்துல போறதுக்கு முன்னாடி அவ வந்து தலையில ஒரு ஹேர் பின் மாதிரி போட்டிருப்பா, ஒரு கிளிப் மாதிரி போட்டிருப்பா, அதை வந்து வாங்கி வச்சுக்கிறான். அப்ப ரமன் சொல்லுவா, ஆக்சுவலா வந்து சோமா கிட்ட இருந்து இதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு, இது ஆக்சுவலா ஒரு சோமாவோட டிவைஸ் தான், எதுக்கு இது வாங்குறீங்க அப்படிங்க. அவன் அதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு வரைக்கும் இது கொஞ்சம் சேஃபா இருக்கணும், அதனால என்கிட்ட இருக்கதான் நல்லதுங்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கிறான். அதே சமயத்துல பொருட்டோன் கொனோமாரு 2 பேரும் சேர்ந்து எப்படியும் அந்த பொண்ணை வந்து ஊர்ல ஒப்படைச்சிடுறாங்க. அப்பதான் வந்து பொருட்டோ சொல்லுவான், நம்ம கண்டிப்பா ரமனை காப்பாத்தணும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த ஊரே வந்து ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்குங்கிற மாதிரி தான் பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல ரமன் வந்து ஒரு பாட்டி கூட பேசிக்கிட்டு இருப்பா. அந்த பாட்டி சொல்றதுன்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்லது நடக்க போகுது, பட் இதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு குழந்தைக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சான் ஊருக்குள்ள, இது கொஞ்சம் வினோதமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பாட்டி சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதே சமயத்துல பொருட்டோன் கொனோமாரு அந்த வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்து பார்த்தா செக்யூரிட்டி வந்து பயங்கரமா இருக்கும். அதே சமயத்துல ரமன் வந்து கொனோமாரு கூட வந்து இருந்திருப்பால, அந்த தருவாயெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா.
அந்த டைம்ல பார்த்து கொனோமாருன்னு போட்டு மேல வந்துருவானுங்க. வந்தோடனே ரமன் ரொம்ப சந்தோஷப்படுவா. அண்ட் ஆக்சுவலா ரமன் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி வந்துகிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன வந்து ரொம்ப பாத்துக்கிறாரு, அதுக்காக தான் இந்த இடத்துல அடைச்சு வச்சிருக்காரு அப்படிங்க. எது நல்லா பாத்துக்கிறாரா, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி இடத்துல அடைச்சு வச்சிருக்காருங்கிற மாதிரி தான் பொருட்டோ கேட்பான். உடனே பொருட்டோ கேக்குறான், உங்க தலையில இந்த கிளிப் எங்கன்னு கேக்குறான். அந்த கிளிப்பா அதை வந்து கான் கிட்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவா. உடனே பொருட்டோ சொல்றது என்னன்னா, வேணும்னா சொல்லுங்க, நான் போய் கான் கிட்ஸு கிட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல. ஒண்ணு வேணாம், இதெல்லாம் நான் பண்றதுக்கான காரணமே எங்களோட ஊர் ஜனங்க காப்பாத்துறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டைடா வில்லேஜ்ல வந்துகிட்டு ஒரு பிரச்சனை, ஏதாவது ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அவங்களோட மெமரியை வந்து இழக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கான காரணம் வந்து சோமா அப்படிங்கிற ஒரு விஷயம்னால தான். சோ அந்த சோமாவை தடுக்கிறதுக்காக ஒரு பொண்ணு தைரியமா போயிட்டு அந்த சோமா கூட இப்படியே இருந்து அந்த சோமாவை அவங்களுக்குள்ள இழுத்துக்கிட்டாங்க. சோ அதனால 2 கொம்பு அவங்க மேல வளர்ந்துச்சு. ஆக்சுவலா அந்த 2 கொம்புல 2 வெட்டி போட்டாங்க அப்படின்னா சோமா அந்த இடத்துல செத்து போயிரும், அவங்களும் பொழைச்சிருப்பாங்க. பட் என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா, அவங்க 2 கொம்பை வெட்டுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கும் மெமரி லாஸ் ஆயிருச்சு. சோ அதனால வந்துகிட்டு ஒரு கொம்பை மட்டும் வெட்ட முடியாதனால ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கள சீல் பண்ணி வச்சிட்டாங்க. அண்ட் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சீல் வந்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகும். சோ அது மூலமா அந்த கொம்பு வளர ஆரம்பிக்கும். சோ அந்த கொம்பை வெட்டணும் அப்படின்னா என் கையில ஒரு சீல் இருக்கு பாத்தீங்களா, இந்த சீல் மாதிரி இன்னொருத்தவங்களை கண்டுபிடிக்கணும், அவங்க கூட மேரேஜ் பண்ணி நாங்க 2 பேர் சேர்ந்து அந்த ஒரு கொம்பை வெட்டணும், அப்படின்னா மட்டும்தான் ஊர் ஜனங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல ரமன் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே பொருட்டோ வந்து நானும் பிக் ப்ரோவும் சேர்ந்து காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே அந்த ரமன் சொல்லுவா, ஆக்சுவலா நிஞ்சுட்சு எல்லாம் ஒர்க்கே ஆகாது, இது ஒரு விதமான ஃபோர்பிடன் மாதிரி தான், இதில் வந்து கண்டிப்பா உங்களால பண்ண முடியாது அப்படிங்க நம்ம பொருட்டோ நம்ப மாட்டான். அப்பதான் கொனோமாரு சொல்லுவான், ஆக்சுவலா எங்க தாத்தாவும் செத்ததும் அதே மாதிரி தான், நிஞ்சுட்சு எல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் கொனோமாரு சொல்லுவான். அப்பதான் ரமன் சொல்றா, ஆக்சுவலா வந்து கான் கிட்சு சின்ன வயசுல வந்து ரொம்ப நல்லவனா தான் இருப்பான், என் கூட ஜாலியா ஃப்ரெண்டா பழகுவான், அண்ட் கல்யாணம்ங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அது இல்லாம இப்பதான் வந்து ஆளு வந்து கொஞ்சம் சரியில்லாம இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரமன் சொல்லுவாங்க. நான் போய் கண்டிப்பா இந்த லீஃப் வில்லேஜ்ல சொல்லியே ஆகணும், நீங்க வந்து பண்றத பண்ணுங்க, நான் லீஃப் வில்லேஜ்ல சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்றேங்கிற மாதிரி கொனோமாரு கிளம்பிடுவான். அண்ட் அப்படியே லீஃப் வில்லேஜுக்கு போலாங்கிற மாதிரி பொருட்டோ கிட்ட சொல்லி கிளம்புற டைம்னு பார்த்து அந்த பாட்டி அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த பாட்டியோட பேர் அசாக். இந்த மாதிரி அந்த பாட்டி ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க, ஆக்சுவலா வந்து கான் கிட்சு இப்பலாம் கொஞ்சம் வந்து வித்தியாசமா நடக்க ஆரம்பிக்கிறான், அவனை நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி ஒன்னு வைக்கிறாங்க. அதை கொனோமாரு அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆனா அதே சமயத்துல கொனோமாரு வந்துட்டு போன மேட்டரை எப்படியோ கான் கிட்சு வந்து தெரிஞ்சுக்கிறான். எப்படின்னு பார்த்தா அந்த கட்சி போச்சு கண்டுபிடிச்சிடறான். அதே சமயத்துல அந்த அசாக்கிங்கிற பாட்டி வந்து வீட்டை விட்டு வெளியே போலாம், ஃபர்ஸ்ட் போய் கொனோமாரு மீட் பண்ணலாங்கிற மாதிரி வெளியே வருவாங்க. வெளியே வர டைம்னு பார்த்து கான் கிட்சு அவங்க மேல ஏதோ ஒன்று போட்டு விட்டுறான். அது மூலமா அவங்களோட மெமரி எல்லாமே அழிஞ்சு போயிருது. அதே சமயத்துல கொனோமாரு பொருட்டோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, என்னடா இன்னும் அந்த பாட்டியை காணாமே அப்படிங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னடா இது இன்னும் அந்த பாட்டி வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கொனோமாரு பொருட்டோ வந்து ஊருக்குள்ள போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த கான் கிட்சு இங்கிட்ட போயிட்டு இருப்பான், அவனை ஃபாலோ பண்ணி கொனோமாரு போவான். அண்ட் சடனா பார்த்தா நம்ம கொனோமாரு வந்துகிட்டு நம்ம கான் கிட்சு லாக் அடிச்சிருவான். அதே சமயத்துல லீஃப் வில்லேஜ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவான் நம்ம கான் கிட்சு. அதனால கொனோமாரு வந்து லீஃப் வில்லேஜ் கூட்டு போயிடுறானுங்க. அதே மாதிரி நம்ம பொருட்டோவும் என்னடா கொனோமாரு சென்சை ஆளை காணா அப்படிங்கிறப்ப இந்த பாட்டி வருவாங்க கீழே. உடனே பாட்டி என்ன நான் இருக்கா அப்படிங்க, தம்பி இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டி வந்து நம்ம பொருட்டோவை அடையாளம் காண முடியல. உடனே இவனும் பாட்டி பாட்டின்னு பின்னாடி போக அந்த பாட்டி வந்து கான் கிட்ஸுவை துரத்திட்டு போவாங்க. அந்த கான் கிட்ஸு வந்துகிட்டு ஆக்சுவலா புனிதமான இடத்துக்குள்ள போவான். ஆனா அந்த இடத்துக்குள்ள போயிட்டு அதாவது நம்ம ரமன் வச்சிருக்க கிளிப்பை உடைக்க போயிருவான். உடனே இந்த பாட்டி தடுக்க, நான் உன்னோட மெமரியை ஃபுல்லா எடுக்க போறேங்கிற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்க. நம்ம பொருட்டோ கையில அந்த கிளிப்பு மாட்டிக்கும். உடனே பொருட்டோ தான் அந்த பாட்டியை காப்பாத்துவான். உடனே வந்து டேய் நீ எங்கடா இங்க அப்படின்னு சொல்லி பொருட்டோ மேல அட்டாக் பண்ண போக அந்த பாட்டி வந்து எப்படி அந்த அட்டாக் வாங்கிட்டு அவங்களோட மெமரி ஃபுல்லா எரேஸ் ஆயிரும். அதே சமயத்துல பொருட்டோ மேலயுமே வந்து அந்த ஒரு அட்டாக் விழுந்துரும். அது மூலமா பொருட்டோவோட அந்த ரமனோட நினைவுகள் எல்லாமே அழிய ஆரம்பிச்சிரும். நம்ம பொருட்டோவும் அதை எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். அண்ட் ஒரு சமயத்துல வந்து சாக்கடைக்குள்ள விழுந்துருவான். பட் இருந்தாலும் அந்த கான் கிட்சு சொல்றதுன்னா இவன் சாக்கடையிலே செத்துருவான், இவனால நம்ம தேடி கண்டுபிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அதே சமயத்துல நருட்டோ அண்ட் சிக்கமாரு வந்து கொனோமாரு கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, எதுக்காக இந்த மேல வேலையெல்லாம் பண்ண, இப்பெல்லாம் நீ பண்ண மாட்டியே, எதுக்காக பண்ண அப்படிங்க. நம்ம கொனோமாரு வாயை திறக்க மாட்டான். சரி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து அட்வைஸ் கொடுத்து விட்டு அவனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவனுமே அப்பயும் வாயை திறக்க மாட்டான். நருட்டோக்கு ஒரே சந்தேகம், இவன் எப்பவுமே கத்திக்கிட்டே இருப்பானே, இப்ப ஏன் வாயை திறக்க மாட்டாங்கிற மாதிரி தான் நருட்டோ யோசிப்பான். அதே சமயத்துல பொருட்டோ வந்து மெமரிஸ்லாம் வந்து அழிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிருவான். வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அவ கையில அந்த கிளிப் வச்சிருப்பான். அந்த கிளிப் நான் எங்க எடுத்தேன், ஆக்சுவலா அந்த கிளிப் வந்து எப்படி என் கையில வந்துச்சுங்கிற மாதிரி அவனை கேட்டுக்கிட்டு இருப்பான். அதாவது நம்ம ஹினாட்டாவும் வந்து ஹீமா அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். உடனே எங்கிட்ட அது எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பை வந்து டிராயர்ல போட்டுடுறான். ஆனா அதுக்கப்புறம் பொருட்டோவும் சாரதாவை மீட் பண்ண, சாரதா வந்துகிட்டு என்னடா தப்பு பண்ணி வச்சிருக்கேன், ஏன் இப்படிலாம் பண்ணன்னு கேப்பா. நான் என்னடா பண்ண, என்ன எப்படி போட்டு கேட்டுட்டு இருக்கீங்கன்னு பொருட்டோ கேட்க, அப்புறம் எதுக்கு கொனோமாரு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்க, எனக்கு அது எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ சொல்லுவான். அதே சமயத்துல பொருட்டோ சாரதா மிட்சுகி அதாவது பர்கர் கடைக்கு போவாங்க. அங்க புது பர்கர் லான்ச் பண்ணிருக்காங்க. அது லான்ச் பண்ணி 4 நாள் ஆகுது. பட் இருந்தாலும் நம்ம பொருட்டோ இந்த புது பர்கர் லான்ச் ஆயிருக்கு, இன்ன வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பர்கர் சாப்பிடுறப்பதான் ரமனோட மூஞ்சி ஞாபகத்துக்கு வரும். அப்பதான் வந்து ரமனோட மூஞ்சியை வந்து வரைஞ்சு சாரதா கிட்ட காட்டுவான். இந்த மாதிரி ஒரு மூஞ்சி இப்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு, பட் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி தான் பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். அப்படியே பொறுமையா நடந்து போயிட்டு இருக்க நம்ம சோச்சோவை பார்ப்பான். சோச்சோவை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை பத்தி சோச்சோ சொல்லிட்டு இருப்பாளா, எந்த படம் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ கேட்பான்.
ஆக்சுவலா அந்த படத்தை பத்தி நம்ம பொருட்டோ மறந்துட்டான். அப்பதான் சோச்சோ ஒவ்வொரு சீனா எக்ஸ்பிளைன் பண்ண அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் நம்ம பொருட்டோக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் அந்த கிளிப்பு கடையை பார்ப்பான். அதை பார்த்தோன்னே எல்லாமே ஞாபகம் வந்துரும். ரெமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னோடனே கொனோமாரு சென்சே மீட் பண்றதுக்காக போறான். அந்த கிளிப்பை எடுத்துட்டு தான் போறான். அதுக்கப்புறம் எல்லா மேட்டர் எக்ஸ்பிளைன் பண்றான். ஆக்சுவலா வந்து இந்த கான்சுகி அப்படிங்கிறவன் தான் இப்ப வந்து எல்லா இடத்துலயும் வில்லனா இருந்துகிட்டு எல்லாத்தோட மெமரியும் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனை மூலம் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல கொனோமாரும் கிளம்பிடுறான்.